தற்போது கடலூரில் தொடரக்கூடிய கனமழை காரணமாக 500 வீடுகளை சூழ்ந்த மழைநீரால் மக்கள் வீடுகளின்றி தவித்து வரக்கூடிய நிலையை நாம் பார்த்து வருகிறோம். கடலூர் லால்புரம் கிராமத்தில் தொடர் மழையால் சுமார் 500 வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதியில் தத்தளித்து வருகின்றனர். போக்லைன் இயந்திரங்கள் மூலம் சாலையை உடைத்து தண்ணீரை வெளியேற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது மக்கள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள் வீடுகளை சூழ்ந்த மழைநீரால். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன். வணக்கம் பாலகிருஷ்ணன். 500 வீடுகளில் சூழ்ந்த மழைநீர் மற்றும் நிரந்தர வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக சூர்யா, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே லால்புரம் கிராமத்தில் தொடர் மழை காரணமாக சுமார் 500 வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது. பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் சாலையை உடைத்து தண்ணீரை வெளியேற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியில் நிரந்தர வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம், புவனகிரி, சேத்தியத்தோப்பு உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று முதலே கனமழை பெய்து வருகிறது. இன்று காலை மற்றும் சற்று மழை ஓய்ந்திருந்த நிலையில் பின்னர் மீண்டும் மழை பெய்து வருகிறது. அவ்வப்போது விட்டுவிட்டு பரவலாக மிதமான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சிதம்பரம் அருகே உள்ள லால்புரம் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. லால்புரம் கிராமத்திற்கு உட்பட்ட லட்சுமி நகர், சாதரான் நகர், மேல் சொக்கநாதன்பேட்டை, அம்பேத்கர் நகர், காமராஜ் நகர் உள்ளிட்ட பகுதிகளை வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால இந்த பகுதி பொதுமக்கள் இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளனர். மழை தொடர்ந்து பெய்து வருவதாலும் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதாலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த ஊராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பரங்கிப்பேட்டை பகுதிக்கு சென்று பார்வையிட்டனர். பின்னர் 3 பொக்லைன் இயந்திரங்களை வரவழைத்து அங்கிருந்து ஒரு சிறிய சாலையை உடைத்து தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் வீடுகளை சூழ்ந்த தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக தற்போது வடிந்து வருகிறது. ஆனாலும் அவ்வப்போது விட்டு மழையும் பெய்து வருவதால் தொடர்ந்து தண்ணீர் தேங்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீர் தேங்குவதற்கு அருகில் உள்ள சிதம்பரம் புறவழிச்சாலையில் புறநகர் பேருந்து நிலையம் கட்டும் பணிக்காக சர்வீஸ் சாலை போடப்படுவதுதான் காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். இந்த சாலை அமைக்கும் பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டு பணிகள் நடந்து வருகிறது. இதனால் தண்ணீர் வடிவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் இந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். மழைக்காலங்களில் அடிக்கடி தண்ணீர் தேங்குவதாலும் லால்புரம் கிராமத்திற்கு நிரந்தர வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. சூர்யா, மழைநீரால் லால்புரம் மக்களுக்கு ஏற்பட்ட அவதி குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.